ஜேமி ஓர்டனுக்கு பதிலாக டேன் ஃபாரஸ்டர் சவுத் ஆப்பிரிக்கன் ஆல்ரவுண்டரை இன்னைக்கு சிஎஸ்கே சைன் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு மிகப்பெரிய லாஸ். ஜேமி ஓர்டன்ன்றது பேட்டிங்கா இருக்கட்டும், பவுலிங்கா இருக்கட்டும், ஃபீல்டிங்கா இருக்கட்டும்ன்ற மாதிரி கலக்கிட்டு இருந்தார். ஒரு பயங்கர ஒரு அசட்டா தான் இந்த சீசனை பொறுத்தவரையும் ஜேமி ஓர்டன் இருந்தார். அவரை ரீப்ளேஸ் பண்றது கஷ்டம். பட் எடுத்திருக்கிற பேட்டரை பொறுத்தவரையும் அவரும் ஒரு ஆல்ரவுண்டர் தான். ரைட் அண்ட் ஃபாஸ்ட் பவுலிங் போடக்கூடிய ஒரு நபர், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஓகே, ஸோ ரைட் அண்ட் ஃபாஸ்ட் பவுலர், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆல்பி மார்க்கல் மாதிரி இவங்க பில்டப் பண்றாங்க. பட் ஆல்பி மார்க்கல் மாதிரி ஒரு அசட்டா இருப்பாரா அப்படின்றது தான் பார்க்கணும். ஏன்னா இவருடைய ரெக்கார்டை பொறுத்தவரையும் அவர் ஃபர்ஸ்ட் டெபியூ மேட்சே மார்ச் 2026 நியூசிலாந்துக்கு எதிராக தான் டெபியூ பண்ணியிருக்கிறார். அந்த சீசன்லையும் பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, பேட்ல ரன் ஸ்கோர் பண்ணல. T20 80 அப்படின்ற ஒரு ஹையஸ்ட் ரன் இருக்குது. ஜோபர்க் சூப்பர் கிங்ஸுக்காக விளையாடி இருக்கிறார். அதெல்லாம் பார்த்து தான் எடுத்திருக்கிறாங்க. அப்படி எடுத்து ஒரு ப்ரூவ் பண்ணார்னா ஒரு பெரிய அசட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மிடில் ஓவர்ஸ்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இல்லாத ஒரு பெரிய டிராபேக் தான். அந்த இடத்துல இவர் எடுத்துட்டு போய் வச்சாங்கன்னா சூப்பரா இருக்கும். ஏன்னா நல்லா பயங்கரமா அதிரடியா ஆடுறாரு, டாமினேட் பண்ற ஒரு பேட்ஸ்மேனா தான் இருக்கிறாரு. பட் அது வேற, ஐபிஎல் வேற, அங்க அடிக்கிறது வேற. ஐபிஎல்ல அந்த பொட்டன்ஷியலை எடுத்துட்டு வந்து அவரால் காட்ட முடியுமா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க மக்களே.